ஆஸ்திரேலியாவில் இப்போ ஒரு புதுசாக ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டேடியம் கட்டிக்கிட்டு வர்றாங்க. அது எங்கே கட்டுறாங்கன்னு கேட்குறீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டாஸ்மேனியாவில் தான் கட்டிட்டு வராங்க. அந்த ஸ்டேடியமில் என்ன ஸ்பெஷலு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ரூஃபோட வருது. ரூஃபோட நம்ம ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் டாக்லேண்ட் ஸ்டேடியம் மெல்பர்னில் இருக்குது, அதில் இருக்குது அந்த மாதிரி ஒரு ரூஃப் ஸ்டேடியம். அது பிக் பேஷ்லாம் கூட நடந்துச்சு. அதில் ஆனால் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஒரு ஹெயிட் அடிச்சு அந்த ஒரு ரூஃபில் அடிச்சா 6 கொடுக்குற மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயினாக அந்த ஸ்டேடியம் அவங்க கட்டுறது ஏஎஃப்எல்னு சொல்லப்படுற ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் லீக்காக தான் இது பண்ணுறாங்க. அங்கே ஒரு 2028 ஆகும் இந்த கிரவுண்ட் கட்டி முடிக்க. இதை யார் மெயினாக இப்போ கிரிக்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல யார் கொண்டு போகிறாங்கன்னா, ஃபார்மர் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர், இப்போ கிரிக்கெட் டாஸ்மேனியாவோட ஒரு பிரசிடென்ட்டு டேவிட் பூன் தான் அதை எடுத்துகிட்டு போகிறாரு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூஃப்ல இருந்தே அந்த சன்லைட்டு கூட நம்ம ஹியூமிடிட்டி எதை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி, அதாவது ஃபுல்லாக க்ளோஸ்டு கிடையாது, அதில் ஒரு வுட்டு மாதிரி வச்சு அதில் ஒரு ஹோல்ஸ்